நீர் மேலாண்மை ஆணையம் அமைத்திட சட்டம் கொண்டு வரப்படும். 10,000 கோடி ரூபாய் செலவில் தமிழகத்தின் பாரம்பரிய நெறிஞர்களை தூர்வாறுதல், புதிய கால்வாய்கள் அமைத்தல், பாசன வசதி மற்றும் குடிநீர் வசதியை பெருக்குதல் எல்லாம் செய்யப்படும். 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கீட்டில் 200 தடுப்பு அணைகள் கட்டப்படும். சென்னை பெருநகர் வெள்ள தடுப்பு மேலாண்மை குழு அமைக்கப்படும். வெள்ளத்தடுப்பு மேலாண்மை குழு இருந்ததால் சென்னை இப்பொழுது பாழாகக்கூடிய நிலைமை ஏற்பட்டிருக்காது. குழு இருந்தால் மாத்திரம் போதாது, அந்த குழுவை நடாத்துகின்ற அமைச்சர்கள், அரசு இவர்களெல்லாம் கூட மழை வெள்ளம் பாய்ந்து மாநகரையே சீர்குலைக்கும் போது வெளியிலே வராமல் இருந்தால் அது என்ன ஆகின்றது? நானே கடந்த காலத்திலே இல்லை, நிகழ்காலத்திலே கண்டது நிதர்சனமான உண்மை. சென்னை பெருநகரம் வெள்ளத்தடுப்பு மேலாண்மை குழு, அடுத்தது மீனவர்களுக்கு 5 லட்சம் வீடுகள், தேசிய மீனவர் நலம் ஆணையம் அமைக்க வலியுறுத்தப்படும். மீனவர் சமுதாயத்தை பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்தல் முயற்சி எடுக்கப்படும். மீன்பிடித்த தடைக்கால நிவாரணம் மீன்பிடித்த தடைக்கால நிவாரணம் 5,000 அந்த சமுதாயத்தை பழங்குடியினர் பட்டியலில் சேர்த்து சேர்க்கப்படும். காஞ்சிபுரத்தில் பட்டுப்பூங்கா, நெசவாளர் கூட்டுறவு வங்கி, கைத்தறி நெசவாளர்களுக்கு 200 யூனிட் இலவச மின்சாரம், விசைத்தறியாளர்களுக்கு 750 யூனிட் இலவச மின்சாரம், நெசவாளர்கள் வீடுகளில் மானியம் 3 லட்சம் ரூபாய், 10 ஆண்டுகளுக்கு மேல் தற்காலிக பணியிலே உள்ள அனைத்து பணியாளர்களுக்கும் பணி நிரந்தரம். ஆட்டோ ஓட்டுநர் சொந்தமாக ஆட்டோ வாங்கின அப்புறம் 10,000 ரூபாய் மானியம். குப்பள தொழிலாளர்களுக்கு மழைக்கால நிவாரணம் 5,000 ரூபாய். புதிய கல்வி கவுன்சில்
25 லட்சம் மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி. தொடக்கப்பள்ளி குழந்தைகளுக்கு சத்துணவு திட்டத்தில் கூடுதல் ஒரு ஊட்டச்சத்தாக பால், பள்ளி கல்வியில் அளிக்கப்படும் இந்த சலுகையை தொடர்ந்து கல்விக் கழகங்கள் முழுதும் முதல் நிலை தலைமுறை ஏழை மாணவர்களுக்கு ஜாதி வேறுபாடு இல்லாமல் அரசு அளவில் தொழிற்கல்வி, கலந்தாய்வு முறையில் தேர்வு செய்யப்பட்டு கட்டணம் செலுத்த முடியாத ஏழை எளிய மாணவர்களுக்கு தொழிற்கல்வி கட்டணத்தை அரசே செலுத்தும். கிரானைட், தாழ்ந்த மணல் ஆகிய அகழ்வ தொழில்களை 2 லட்சம் ஏழையில்லா இளைஞர்கள் பங்கேற்போடு அரசு வணிக பணிகளை மேற்கொள்ளும். புதிய கண்டுபிடிப்பாளர்களுக்கான உறைவு மையங்கள் அடுத்து பதிய முகப்பு அடிப்படையில் முதற்கட்டமாக 1 லட்சம் பட்டதாரிகளுக்கு சுய தொழில் தொடங்க 1 லட்சம் ரூபாய் வரையில் மானியம். வேலைவாய்ப்பு அலுவலகங்கள் பயிற்சி மையங்களாக செயல்படும். மாவட்ட வாரியாக ஆண்டுதோறும் வேலைவாய்ப்பு முகாம்கள் நடத்தி ஆண்டு ஒன்றுக்கு 1 லட்சம் பேருக்கு தனியார் துறைகளில் வேலை வாய்ப்பு. அரசு துறைகளில் காலியாக உள்ள 3 லட்சம் காலிப்படைகளில் இடங்கள் அனைத்தும் நிரப்பப்படும். அரசு பள்ளிகளில் காலியாக உள்ள 54,733 ஆசிரியர் பணியிடங்கள் அனைத்தையும் நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்படும். பகுதி நேர கணித பயிற்சியாளர்கள், ஆசிரியர்கள், ஓவிய ஆசிரியர்கள், இசை ஆசிரியர்கள், உடற்பயிற்சி ஆசிரியர்கள் அனைவருக்கும் பணி நிரந்தரம் செய்யப்படும். படித்துவிட்டு வேலை இல்லாத இளைஞர்களுக்கு மாதந்தோறும் உதவித் தொகை. முதல் தலைமுறை பட்டதாரி அரசு வேலையில் 300 ரூபாய். தொழில் முனைவோருக்கு 100 நாட்களுக்குள் ஒற்றைச்சாளர முறையில் அனுமதி வழங்கப்படும். மதுரை முதல் தூத்துக்குடி வரை
சென்னை முதல் ஒசூர் வரை தொழிற்சாலைகள் நிறைந்த நெடுஞ்சாலைகள் அமைக்கப்படும். மாதம் ஒரு முறை மின்கட்டணம் செலுத்தும் வரை கடைபிடிக்கப்படும். 15 நாட்களில் குடும்ப அட்டைகள் ஸ்மார்ட் கார்டு வழங்கப்படும். நியாய விலைக்கடைகளில் மாதத்தின் அனைத்து நாட்களிலும் பொருள்கள் வழங்கப்படும். குமரி முறையில் திருக்குறள் ஆய்வு மையம், மகளிருக்கு பெண்களுக்கு 9 மாத பேறுகால விடுமுறை அளிக்கப்படும். கருவிலே இருக்கும் குழந்தைகளுக்கும் தாய்க்கும் காப்பீடு உண்டு. திருவிழா உதவித்தொகை 60,000 ரூபாய் மற்றும் தாலிக்கு 4 கிடைக்கும். பேறுகால உதவித்தொகை 18,000 ரூபாய். பணிபுரியும் மகளிருக்கு மாவட்டந்தோறும் தங்கி உணவுகள். வேலை வாய்ப்பற்ற இளைஞர்களுக்கு சுய உதவி குழுக்கள், ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் அரசு வேலை வாய்ப்புகளில் பின்னடைவுக்கான பணிகளை நிரப்பிய முயற்சி மேற்கொள்ள உள்ளது. பணியில் இருக்கும் போது உயிரிழக்கும் தூய்மை பணியாளர் வாழ்வதற்கு உடனடியாக அரசு வேலை மாற்றுத்திறனாளிகள் நலனுக்கு ஒருங்கிணைப்பு குழு சலுகைகள் பெற மாற்றுத்திறனாளிகளின் குறைபாடுகள் 60% 40% இருந்தாலும் தகுதி ஏற்றுக்கொள்ளப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கு கட்டணம் இல்லாத பயணச் சலுகை, தெருவாரத்திலும் தள்ளுவண்டிகளிலும் தலைச்சுமையாகவும் பொருள்களை விற்போருக்கு 2,000 ரூபாய் வட்டியில்லா கடன் வழங்கப்படும். மத்திய அரசின் 7வது ஊதிய குழுவின் பரிந்துரைகளை செயல்படுத்த மாநில அரசு 8வது ஊதிய குழு அமைக்கும். பணிக்காலத்தில் இறக்கும் அரசு பணியாளர்கள், ஆசிரியர்கள் குடும்பத்திற்கு ஏற்கனவே இருந்தபடி மாதம் 30 ரூபாய் மட்டுமே பிடித்து செய்து வழங்கப்படும். குடும்ப நிதி 1,50,000 ரூபாய் என்பது 5 லட்சம் ரூபாய்